ஓம் குரு மகான் ஸ்ரீ சாங்க சித்த சிவலிங்க நாயனா திருவடியே சரணம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றைய நாள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும். ஐயாவை மனதில் நிறுத்தி நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியே தரும், மங்களமே உண்டாகும். குருவே சரணம். இன்றைய நாள் மிக மிக சிறந்த நாளாக அமையட்டும். அனைவருக்கும் மிக சிறந்த நாளாக, மகிழ்ச்சி தரும் நாளாக, வெற்றி தரும் நாளாக அமையட்டும். குருவே சரணம். நேற்றைய பகவான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் திருக்கோயில் திருப்பணி முன்னேற்றம். ஃபைல் ஃபவுண்டேஷன் காலங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பில்லர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு பில்லர்ஸ் அடித்தளம் போடப்பட்டுள்ளது. இதுவே நேற்றைய முன்னேற்றம். நேற்று அலுவலக பணி அதிகமாக இருந்ததால் என்னால் நேற்றைய அப்டேட் கொடுக்க முடியவில்லை. நேற்று ஈவினிங் என்னால் கொடுக்க முடியலை. ஆகையால் இன்று காலை அப்டேட். இன்று நாம் பார்க்க போகும் அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகான் சாங்கு சித்தர் மானசீகமாக சீர்காழி கண்ணுடைய வள்ளலாரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவரையே தினம் தினம் வணங்கி அவர் இயற்றிய ஒழிவில் ஒடுக்க புஸ்தகத்தை படித்து வந்தார். பிரம்ம ஞானத்தை உணரத் தொடங்கினார். தினம் தினம் அந்த புஸ்தகத்தை படித்து வரும்பொழுது ஒரு நள்ளிரவு சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் அவரை எழுப்புகிறார். எவ்வாறு எழுப்புகிறார் என்றால், சூட்சமமாக தோன்றி அவரை எழுப்புகிறார். மகனே எழுந்திரு. அவரை எழுப்பி அவர் சொல்லும் உபதேசம் என்னவென்றால், அவரை பத்மாசனத்தில் அமர வைக்கிறார். அமர வைத்து சூட்சமமாக தோன்றிய சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் அவர் கூறும் உபதேசம், குரு உபதேசம், மிக சிறந்த உபதேசம். சும்மா இரு. இந்த சும்மா இரு என்பது ஒரு 2 வார்த்தை தான். இந்த சும்மா இரு என்பது 2 வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தைகள் தரும் அர்த்தம் பிரம்ம ஞானம். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருளிய உபதேசம் சும்மா இரு சொல் அற. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், அமைதியாக மௌனமாக இருந்தால் மட்டும் பத்தாது, எண்ணங்கள் அற்றவனாய் இருக்க வேண்டும். சிறிதும் எண்ணங்கள் அற்றவனாய், முடிந்ததை யோசிக்காமல், நடக்கப் போவதை பற்றி கவலைப்படாமல், இன்று இப்பொழுது இருத்தலில் இருப்பதே பிரம்மஞானம் என்று உணர்த்துகிறார். சும்மா இரு என்ற எந்த ஒரு எண்ணமுமின்றி, எந்த ஒரு சொல்லை பேசாமல் இன்றி அமைதியாக இருப்பதே பிரம்மஞானம் என்று அவருக்கு உபதேசிக்கிறார். சும்மா இருக்க அருள் புரிகிறார். அடுத்து, சும்மா இருந்ததால் மகான் சாங்கு சித்தர் அனுபவித்த அனுபவத்தை நாளை பகிர்கிறேன். இத்திருக்கோயில் கருவறை முழுக்க கருங்கலால் எழுப்பப்படுகிறது. ஆகையால் பக்தர்களே, அன்பர்களே, ஞான சகோதரர்களே, ஆன்மீக பெரியவர்களே, ஞானிகளே, உங்களால் முடிந்த உதவியை இத்திருக்கோயில் பணிக்காக செலுத்த அழைக்கிறேன். நீங்கள் பணமாக செலுத்த வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து செலுத்தலாம். பொருளாக உதவி செய்ய வேண்டும், உபயம் செய்ய வேண்டும் என்றால் இங்கே காண்கின்ற 4 யாராவது ஒருவரை அழைத்து உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். அவர்கள் என்ன செய்யும் என்று அவர்கள் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க. நாம் துவங்கும் இந்நாள் ஒரு நற்செயலாக துவங்கும் பொழுது அந்நாளை மிக சிறந்த நாளாக அமையும். உங்களால் முடிந்த தொகையை நன்கொடையாக காலையில் அளித்து இந்நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். குருவே சரணம்.